இதுதான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இது க்ளீன் பண்ணி 2 மந்த்து தான் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நினச்சிக்காதீங்க. நம்ம சொல்லுவோம்ல 90s கிட்ஸ் பள்ளி மிட்டாய். இது என் பொண்ணு கார் குத்துக்கு தட்டில் வச்சது. இது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சேன். அது ஃப்ரிட்ஜே அலங்கோலமாக ஆயிட்டு. ஏண்டிச்சுமா போடுங்க. இதில் கொஞ்சோண்டு காஞ்ச கருவேப்பிலை இருக்கும். இது வேஸ்ட்டாக போச்சு, தூக்கி தான் போடணும். அடுத்து மேகி எல்லாம் செஞ்சாச்சு, ஒன்றே ஒன்று இருக்குது. இது இல்லாமல் இந்த குலோப் ஜாமுன் பாதி செஞ்சோம். எப்படி இது எக்ஸ்பைரி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த மந்த் இன்னும் 10 நாள் எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்குது. அதில் ஃப்ரிட்ஜு என்ன உனக்கு விளையாடுற இடமாடா? என்ன விளையாட்டு விளையாடுற? வெளியில் என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு இந்த ஃப்ரிட்ஜு. எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இது க்ளீன் பண்ணி 2 மந்த்து தான் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் என்னோட பொண்ணோட கலைவண்ணம். ஃப்ரிட்ஜில் தான் காமிப்பாங்க, அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இது என்னது? அச்சோ, இது சாமி கும்பிட வச்ச வேப்பிலை காஞ்சி போயிட்டு இனிமேல் தூக்கி தான் போடணும். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு அழுக்காகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த மிட்டாய். நம்ம சொல்லுவோம்ல 90s கிட்ஸ் பள்ளி மிட்டாய். இது என் பொண்ணு கார் குத்துக்கு தட்டில் வச்சது. இது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சேன். அது ஃப்ரிட்ஜே அலங்கோலமாக ஆயிட்டு. ஏண்டிச்சுமா போடுங்க. காது குத்த சொல்றாள். இது சாமிக்கு வைக்க பூ. இது ஆக்சுவலாக கொஞ்சம் காஞ்சதுனால உருளியில் போடுவோம்னு வச்சிருந்த பூவு. நாங்கள் ஒரு 1 வீக் ஆச்சு பூஜை பண்ணி, அதனால அதெல்லாம் அப்படியே இருக்குது. இது பேரிச்சம்பழம். ஒன்றுமே இல்லாத எடுத்துக்கோ. சாமி கும்பிடாது ஒன்று எடுத்து வச்சுக்குவோம். இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுனால என் பொண்ணு இதில் ஒன்று கேட்குறா பார்த்துக்கோங்க. என்ன தங்கும் காலை வலிக்கு உட்காந்துக்கிறேன் ஒரு அம்மா. இதுலேயும் வெத்தலையும் பூவும் தான் இருக்கு. சாமி கும்பிட பெருசாக நாங்கள் ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ் தவிர எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்போம். அடுத்து இதில் என்ன இருக்கு? இதில் கடலை, பச்சை கடலை, அதை உரிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஊற வச்சு வைக்க வச்சு ஸ்நாக்ஸாக இருக்கு. கடலை அடுத்து அடுத்து இதுவும் பேரிச்சம்பழம் தான். ஆக்சுவலாக இது எக்ஸ்பீரி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், எக்ஸ்பீரி ஆகிட்டு தூக்கி போடணும். நவரடா, இந்த டப்பாவை பார்த்தீங்களா என்ன நிலைமையில இருக்குதுன்னு? இது வந்து பிரிஞ்சி இலை. ஆமாம், எடுத்து வைக்கணும். நவுந்துக்கோ. அடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா பட்டர், இது சீஸ் எல்லாம் தீர்த்துட்டோம். ஒரே ஒரு ஸ்லைஸ் தான் இருக்குது. வை வை இந்த கீழே வை, க்ளீன் பண்ணுவோம். கீழே வை. ஒரு பேரிச்சம்பழத்தை வாங்கி இங்கே ஷோகேஸுக்கு வச்சுருக்கேன் நினைக்கிறேன். மேலே உள்ள கம்பார்ட்மெண்ட்டை நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம். ஏன் பூச்சிக்கெல்லாம் வேணாண்டா. அடுத்து இது ஜஸ்ட் நவ் மாதிரி உருளைக்கிழங்கு. இப்போ தான் என் பொண்ணு எடுத்து வச்சா. உருளைக்கிழங்கு யாரும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது.
இது வெல்லம். இந்த வெல்லமும் என் பொண்ணு காதுக்குத்துக்கு வந்தது தான். ஸ்வீட் செஞ்சுக்கலாம்னு வச்சுருக்கேன். எடுத்துக்கோ. இது நெத்திலி கருவாடு. இது ஆக்சுவலாக என் வீட்டுக்காரோட அண்ணா அதிராமப்பட்டினம் போயிருந்தாங்க, அப்போ வாங்கிட்டு வந்தது. நாங்கள் பாதி சமைச்சது போக மீதி இருக்குது. ஒன்றுமே சமைக்க கைவசம் கிடைக்கலாம். இதை போட்டு கருவாடு குழம்பு வச்சு கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் ஷோ பச்சை மிளகா காஞ்சி போச்சு. இதுக்குமே தூக்கி தான் போடணும். இந்த டவுந்துக்கடா இந்த ட்ரே ஃபுல்லாக ஒரே பள்ளி மிட்டாய். இப்போ மூடி ஏதாவது கிண்ணம் மூடி இதெல்லாம் காணும்னா எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் தான் தேடணும். கிடச்சிரும் கண்டிப்பாக. அடுத்தது நம்ம வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுல இது நேத்தான் வாங்கிட்டு அந்த கருவேப்பிலை மல்லி இன்னும் ஸ்டோர் பண்ணி வைக்கல, அதனால அதை அப்படி வச்சுருக்கேன். அடுத்து இது சாமிக்கு பூ கொஞ்சம் வேற உதிரியாக வாங்கி கட்டி வச்சுப்போம். பாதி கட்டி பாதி கட்டாமல் இருக்கிற டைம் இல்லை. குடி. ஐயோ இதில் தக்காளி வீணாக போயிட்டு. நம்ம தக்காளி இல்லைன்னு நினச்சி தக்காளி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்குள்ள அவ்வளோ தக்காளி வீணாக போயிட்டு. தேங்காய் என்னைக்கு வச்சதுன்னு தெரியல, காஞ்சி போயிட்டு. அப்புறம் ஒரு மாதுளை பழம் இது காஞ்சி போயிட்டு. அப்புறம் 2 முருங்கைக்காய் இதுவும் காஞ்சி போயிட்டு. அப்புறம் வெஜிடபிள் பார்த்து காலி பண்ணியாச்சு நாங்கள். அப்புறம் மேலே இதில் என்ன இருக்குன்னா கல்கண்டு. இதுவும் காது குத்துக்கு வந்தது தான். போடி கீழே வை. சரி கீழே வை. எடுத்தாதான் கேட்பா, சும்மாலாம் கொடுத்தா தின்ன மாட்டான். அடுத்து கொஞ்சோண்டு பிரிச்ச கோதுமை மாவு. அப்புறம் கரம் மசாலா, ஒரு லெமன். இது வந்து பூண்டு ஊறுகாய் எங்கள் அத்தா கொடுத்தாங்க. 1+1 அங்கே ஒன்று கெட் 1 ஃப்ரீ, பை 1 கெட் 1. அதில் ஒன்று அவங்க எடுத்துகிட்டு ஒன்று எனக்கு கொடுத்தாங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இன்னைக்கு தான் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் வீட்டில். இது ஒரு பள்ளி மிட்டாய். இது நாங்கள் கை காசு போட்டு வாங்கின மிட்டாய். என் பொண்ணு திம்பான்னு நினச்சாங்கன்னா ஆனால் அதை தின்னவே இல்லை. வாங்கினாலே இப்படி தான் இருக்கும். அடுத்து இது அரிசி மாவு, கோழம் பச்சரிசி கோழம் செவ்வாய் வெள்ளியில் போடுறதுக்காக. இதை அரைச்சிட்டு மிச்சத்தை இப்படி காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அடுத்து பேக்கிங் சோடா நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். ஒரே ஒரு தடவை கேக் பண்ண அப்போ யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை. அடுத்து இது தொக்கு ஊறுகாய், மாங்காய் தொக்கு ஊறுகாய் வீட்டிலே போட்டது. நெக்ஸ்ட்டு இது வந்து கருஞ்சீரகம். அப்பப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்காக அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இது எள்ளு. அடுத்தது இதுவும் ஒரு பச்சரிசி தான், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வரகரிசி, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வைப்பேன். வாங்கி வைக்கிறது சரி, நான் யூஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்து இது அரிசி மாவு. இது எக்ஸ்பைரி ஆகிட்டு. இது கோலம் போட வச்சுருக்கேன். ரவா, இது இப்போ வாங்கினது தான். இது கொஞ்சம் கவுனி அரிசியும் கொள்ளு பருப்பும் இருக்கும். வெல்லம்.
இது வரலி மஞ்சள், சாரி வரலி மஞ்சள், வராகிக்கு மாலை கட்டி வச்சுருக்கேன். அடுத்து இதில் கொஞ்சோண்டு காஞ்ச கருவேப்பிலை இருக்கும். இது வேஸ்ட்டாக போச்சு, தூக்கி தான் போடணும். அடுத்து மேகி எல்லாம் செஞ்சாச்சு, ஒன்றே ஒன்று இருக்குது. இது இல்லாமல் இந்த குலோப் ஜாமுன் பாதி செஞ்சோம். எப்படி இது எக்ஸ்பைரி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த மந்த் இன்னும் 10 நாள் எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்குது. அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதை க்ளீன் பண்ண போகிறோம். அவன் விளையாண்டுட்டுருக்கா. ஃப்ரிட்ஜ் ஆஃபில் தான் இருக்குது, ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகே, க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குதுன்னு. ஃப்ரிட்ஜு என்ன உனக்கு விளையாடுற இடமாடா? என்ன விளையாட்டு விளையாடுற? வெளியில் என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? விளையாடுறதுக்கு தான் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுருக்கோமா? சோச்சோ, ஃப்ரிட்ஜ் என்ன ரேட்டு தெரியுமா விற்கிது இப்போ? சரி, எந்த ஊருக்கு போகிறீங்க? வேறு ஊருக்கு போகிறீங்களா? அதான் பஸ்ஸா இது உங்களுக்கு? சரி சரி, பரவாயில்லையே. நான் வரலடா. நீ நிற்கிற, ஃப்ரிட்ஜு தாங்குது. அம்மாலாம் நின்னா ஃப்ரிட்ஜு உடஞ்சிரும். என்ன தின்ற? கழுக்கண்டா. சரி, ஓகே. மாட்டுறேன். அவ்வளோதான். இது புதினா. நமக்கு அந்த மீஷோ பாக்ஸ்லாம் செட் ஆகாது. நம்ம ஃப்ரிட்ஜுக்கு கண்டிப்பாக இந்த பிரியாணி பாக்ஸ் தான் செட் ஆகும். அடுத்து கருவேப்பிலை. நம்ம கருவேப்பிலை காஞ்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிக்கும் போது அந்த குழம்புல போட்டுட்டா ரியல் கருவேப்பிலை மாதிரியே மாறிடும். புத்தி, மல்லி, இது பச்சை மிளகா. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ். இதில் பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா, பச்சை மிளகா, இது தக்காளி, இது லெமன். அவ்வளோதான். ரொம்பலாம் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் பியூர் வெஜிடேரியன் கிடையாது, நான் வெஜிடேரியன். அதனால்
அவ்வளோதான். எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு இந்த ஃப்ரிட்ஜு. இதெல்லாம் எங்கேருந்து என்ன எடுத்தனோ அதெல்லாம் அப்படியே ஸ்டோர் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இதிலெல்லாம் ஃபுல்லாக. அப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி, புதினா, பேரிச்சப்பழம், கீழே ஃபுல்லாகவே பூ சாமிக்கு வைக்க. இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் லெமன் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே ஜாஸ்தியாக இருக்கும். தக்காளியெல்லாம் கம்மியாக தான் வாங்கிக்குவேன். பால் இல்லை, மாவு இல்லை. பால் ஈவினிங் வாங்கி ஸ்டோர் பண்ணோம், மாவு இனிமேல் தான் அரைக்கணும். இது அவ்வளோதான். எங்கள் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளோட ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ண மாதிரி அப்படியே இருக்குன்னா ஒரே ஒரு டிப்ஸ் என்னன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குதுல்ல, இந்த கீ போகிற பிளேஸ் இருக்குதுல்ல, அதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இனிமேல் இதை கிட்ஸ் திறக்க மாட்டாங்க. என்னடா கத்தியில் க்ளோஸ் பண்ணுற பாருங்களேன். சாவியெல்லாம் எங்கே போட்டிருக்கான்னு தெரியல என் பொண்ணு. சாவியை காரணம் இதில் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதா. இதிலே ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோ இதிலே ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இறங்குவா, திருப்பி ஓப்பன் பண்ணுவோம். இப்படின்னு இல்லை, பாரு தெரிவ. நீ பாரு தெரிவ. இங்கே பாரு. ஹாய். இங்கே வா, பாரு தெரிவ. இங்கே வா, இப்படி வா. இப்படி நின்று இங்கே விஜிக்கிட்டேன். ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்படி இங்கே நின்று நீ தெரிவ. என்கிட்ட மறைஞ்சிரு முன்னாடி.